விவசாய கூட்டமைப்பு சங்கங்களை சேர்ந்த திரு பி ஆர் பாண்டியன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பி ஆர் பாண்டியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இப்போ ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழகத்திற்கு தற்போதைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது, ஏனென்றால் கர்நாடக மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே தான் தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தமிழக விவசாயிகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை விளைவை ஏற்படுத்தும் திரு பி ஆர் பாண்டியன்? தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலமாக குருவை இழந்தோம். சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் சம்பாவை இழந்திருக்கிறோம், குருவையும் இழந்திருக்கிறோம். இன்னைக்கு குடி தண்ணீருக்கு பரிதவிக்கிறாங்க. கிராம பகுதிகளில் எங்க பார்த்தாலும் பெண்கள் காலி குடங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல குடிப்பதற்கு கூட தண்ணீரை விடுவிக்க கர்நாடகம் மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த முதலமைச்சருடைய செய்தி என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. 10 தினங்களுக்கு முன்னதாக உபரி நீரை திறந்து வைத்துவிட்டு அங்கே விவசாயிகளும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று போராடிய போது அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீரை மட்டுமே தான் நான் திறந்து விடுகிறேன் என்று சொன்னால், அணைகள் நிரம்பிய நிலையில் உபரி நீர் தமிழ்நாட்டிற்கு வந்தது. அதையும் தடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழகத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் இழைக்கிற துரோகம். இதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசு ஏற்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசிடம் காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்த மறுக்கிறது. நான் சென்ற முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதவியேற்பு விழாவுக்கு முதலமைச்சர் சென்ற போது பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்த வேண்டும், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் அவர் கேட்கவே அச்சப்படுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த நிலையில் இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் அறிவித்திருப்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. உண்மை நிலையை பிரதமரிடம் எடுத்துக் கூறி தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்கு நாளைய தினம் அவர் அங்கே குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்கிற நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்லுகிற போது அந்த நிகழ்ச்சியில் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி தண்ணீரை பெற்றுக் கொண்டுதான் வர வேண்டும். இது தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திரு பி ஆர் பாண்டியன், இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவின் இந்த கருத்து காரணமாக வழக்கில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? வழக்கிற்கும் தண்ணீர் திறந்து விடுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காவிரி குறித்து இருக்கிற இரு மாநில பிரச்சனைகள் குறித்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2000 கனடியை விடுங்கள் என்று 6 முறை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவை இன்றைக்கு நடக்கிற வழக்கு கட்டுப்படுத்த போவதில்லை. ஏற்கனவே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிலிருந்து கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று பல முறை உத்தரவு போட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கோடு கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உண்மைக்கு புறம்பாக கர்நாடக அரசு செயல்படுகிறது. அதுக்கு மத்திய அரசு துணை போகிறது. மத்திய அரசு துணை இல்லாமல் கர்நாடக அரசு தண்ணீரை விடுவிக்காமல் தமிழகத்தில்